பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது என்று பொள்ளாச்சி வழக்கின் தண்டனை குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது, சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்று பெரும் கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளுக்கு இன்று தண்டனை கிடைத்திருக்கக்கூடிய சூழலில் அது குறித்து முதலமைச்சர் பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவர் பதிவினுடைய கூடுதல் விவரங்கள் என்ன? பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்திருக்கிறது என்று தன்னுடைய எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மானம் இருந்தால் வெட்கி தலையை குனியட்டும் என்று அவர் யார் அந்த சார் என்றை இதை குறிப்பிட்டு இதை சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் வந்த போது யார் அந்த சார் என்று அதிமுக சபையில் பெரிய அளவில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் அதை மறுபடியும் அதிமுகவினருக்கே திருப்பி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதிமுக குற்றவாளி அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மானம் இருந்தால் வெட்கி தலை குனியட்டும் என்று அந்த ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். முதல் முறையாக இந்த தீர்ப்பு வந்த பிறகு முதலமைச்சர் தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் திமுகவை சேர்ந்த மகளிர் அணி செயலாளர் கனிமொழியும் தனது கருத்தை தெரிவித்திருந்தார். இன்று மாலை அவர் தூத்துக்குடியில் செய்தியாளர்களையும் 4 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதே போல சமூக நலன் மற்றும் மகளிர் நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவனும் சற்று முன்பு புதிய தலைமுறையில் பேசியதை நீங்கள் பார்த்தீர்கள். தற்போது இந்த பொள்ளாச்சி வழக்கு தொடர்பாக ஏற்கனவே முதலமைச்சர் சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக இருக்கும்போது அவர் குரல் எழுப்பியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகு அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் குறிப்பாக காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் வந்தபோது அதிமுக ஆட்சியில் இது போன்றெல்லாம் குற்றச்சம்பவங்கள் நடைபெற்றது என்று குறிப்பிட்டு பேசினார். இந்த நிலையில் தற்போது ட்விட்டர் மூலமாக இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.